இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா ராணிப்பேட்டை மாவட்டம் வாரசந்தை மைதானம் தான் வந்திருக்கோம். இந்த வாரசந்தை என்னென்ன இருக்கு பாத்தீங்கன்னா ஆடு மாடு கோழி அதை தவிர்த்து வாத்து காய்கறிங்க எல்லாமே இருக்கும். ஆங்கிலேய காலத்துல வந்து இரும்பு வேலி அமைக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான கைதிகளை தங்க வச்ச ஒரு ஓப்பன் சிறைச்சாலையா இது இருந்தது. நாளடைவில் வந்து இது வந்து வாரசந்தை மைதானமா மாறி போச்சு. இப்ப 4 வருஷமா ஆடு வாங்கிட்டு இருக்கீங்க. எவ்வளவு ஆடு வாங்கிருக்கீங்க, எவ்வளவு ஆடு வித்திருக்கீங்க? எப்படி கணக்கு போட்டாலும் ஒரு 1,00,000 ஆடு வாங்கிருக்கோம், ஒரு 50,000 ஆடு வாங்கிருக்கோம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா ராணிப்பேட்டை மாவட்டம் வாரசந்தை மைதானம் தான் வந்திருக்கோம். இந்த வாரசந்தை மைதானம் வந்து வெள்ளிக்கிழமை தான் ஓப்பனா இருக்கும். வெள்ளிக்கிழமை காலைல 6 மணில இருந்து சாயந்தரம் 7 மணி வரைக்கும் இந்த வாரசந்தை மைதானம் திறந்துருக்கோம். இந்த வாரசந்தை என்னென்ன இருக்கு பாத்தீங்கன்னா ஆடு மாடு கோழி அதை தவிர்த்து வாத்து காய்கறிங்க எல்லாமே இருக்கும். ஆடு மாடெல்லாம் வந்து காலையில இருக்கும். ஆடு மாடு கோழி எல்லாம் காலையில டைம்ல, ஈவினிங் டைம்ல வந்து காய்கறிங்க வீட்டுக்கு தேவையான பொருளா இருக்கும். அதை தவிர்த்து இந்த ராணிப்பேட்டை மைதானத்துக்கு வாரசந்தை மைதானம் ஒரு வரலாறு ஒண்ணு இருக்கு. என்னன்னா வந்து ஆங்கிலேய காலத்துல வந்து இரும்பு வேலி அமைக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான கைதிகளை தங்க வச்ச ஒரு ஓப்பன் சிறைச்சாலையா இது இருந்தது. நாளடைவில் வந்து இது வந்து வாரசந்தை மைதானமா மாறி போச்சு. நான் சின்ன பையனா இருக்கும்போது நானும் எங்க அம்மா வருவோம். எங்க அம்மா வந்து ஒரு சின்ன அண்ணன் கூட எடுத்துட்டு வருவாங்க. அதாவது என்னன்னா இப்ப தண்ணி எல்லாம் பிடிச்சி வீட்டுல வைப்பாங்களா, அந்த அண்ணன் கூட எடுத்துட்டு வருவாங்க. அப்ப அந்த அண்ணன் கூட எடுத்து வரும்போது ஒரு 20 ரூபாய் கொடுத்து எடுத்திருந்தாலே வந்து அந்த அண்ணன் கூட வந்து ஃபுல் ஆயிடும். இப்ப வந்து 200 ரூபாய் எடுத்தாலும் சரி, 500 ரூபாய் எடுத்தாலும் சரி, அண்ணன் கூட ஃபுல்லா மாட்டேன். வெறும் அந்த சின்ன பை ஒரு கேரி பேக் மாதிரி இருக்குது, அந்த பை தான் நிரப்புது. அதனால வந்து அவ்வளவு விலைவாசி உயர்வா இருக்குது. சோ இந்த விலைவாசி உயர்வால வியாபாரிகளுக்கும் வாங்குறவங்களுக்கும் என்னென்ன சிரமம் இருக்குது வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எத்தனை வருஷமா அந்த சந்தைக்கு வந்துட்டு இருக்கீங்க? 4 வருஷமா வியாபாரம் பண்ணிக்கிறேன். அது முன்னே நாங்க வந்து ஆடு மேய்ப்போம். இப்போ ஒரு 4 மாசமா, அது 4 வருஷமா ஆடெல்லாம் வித்துட்டேன். இப்போ நான் வியாபாரத்துல வந்துட்டு ஆடு வாங்கிட்டு. ஆனா ஆடு இப்ப வாங்குறீங்க, நீங்க நல்லா வியாபாரின்னு சொல்றீங்க. ஒரு ஆட்டை பாக்கணும்னா என்னென்ன பார்த்து வாங்குவீங்க? நாங்க கை பிடிச்சி பார்ப்போம். கிலோ விட பெல்ல பார்த்து போவோம். பெல்லு சின்ன சைஸா இருந்தாக்கா அது தங்கிட்ட காசு. வயசாயிடுச்சுன்னா அது கம்மி. பல்லுனா எப்படின்னா அது எந்த பல்லுனாக்கா அந்த 2, 3, 4, 8 வரையிலும் பார்ப்போம். 8 பெல்லுனாக்கா வயசானது. 2 பெல்லு 3 பெல்லு 4 பெல்லுனாக்கா இளம் பொருள். அந்த மாதிரி வாங்கிடுது. இப்போ ஆடு வந்து பல்லு பார்த்து வாங்க வேண்டிய. அப்ப செம்பரி ஆடெல்லாம் இருக்குது. செம்பரி ஆடு எல்லாமே அதே மாதிரி தான். ஆமா, எல்லாமே அந்த ஒரே இது பார்த்து வாங்குவோம். சரி, மாடு பார்த்து வாங்க எப்படின்னா? மாடும் அந்த இதுதான், மாடும் பல்லு கணக்கு தான். பெல்லு ஆச்சுனாக்கா மாடு வயசான மாதிரி. 4 பெல்லு 2 பெல்லுனாக்கா ரொம்ப நாளைக்கு இருக்கும், ஒரு 10-15 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் 4 வருஷமா ஆடு வாங்கிட்டு இருக்கீங்க. எவ்வளவு ஆடு வாங்கிருக்கீங்க, எவ்வளவு ஆடு வித்திருக்கீங்க? எப்படி கணக்கு போட்டாலும் ஒரு 1,00,000 ஆடு வாங்கிருக்கோம், ஒரு 50,000 ஆடு வாங்கிருக்கோம். இது வெளியே வியாபாரம் பண்ணிக்கினே இருக்கும், கொடுத்துனே இருக்கும். இது மறுபடியும் வாங்குவோம், இது மறுபடியும் நாங்க விற்போம். இப்ப நீங்க ஆடு வாங்கி விக்கிறீங்களா, அந்த தொழில் உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதா? கட்டுப்படி ஆகாமலாம் நாங்க வர மாட்டோங்க. கட்டுப்படி ஆகனாதான் நாங்க, எங்களுக்கு வந்துட்டு ஒரு 1000-500 வந்தாதான் நாங்க அந்த பொருளுங்களை பிடிப்போம். இதை விட்டா நாங்க விட்டுருவோம். ஆடு வாங்கிட்டு போய் வித்துட்டு இருக்கீங்க? இப்போ இது வாங்கி போவோம்னா வாங்கி போயிட்டு ஒரு 3 மாசத்துல குட்டி வித்துரும். 3 மாசம் நீங்க 3 மாசத்துல குட்டி வித்துருவீங்க. அதிகபட்சமா எங்க சந்தையில நீங்க அதிகமா ராணிப்பேட்டை தானே வரும். ராணிப்பேட்டை தான் கொஞ்சம் கிட்ட. ராணிப்பேட்டை தான் வரும். போலூர் கூட போவோம். அது ரொம்ப. எந்த வயசுல நீங்க ஆடு வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சீங்க? நாங்க ஒரு 15 வயசுல. எத்தனை ஆடு வித்திருக்கீங்க? நான் ஒரு 100 ஆடு வச்சிருக்கேன். 100 ஆடு. இந்த ஆடு வியாபாரம் உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதா? ஆகுதுண்ணா, செட் ஆகணும். அதெல்லாம் எப்படி? எனக்கு அது கொஞ்சம் புரியல. கரெக்டா ஊசி மருந்துலாம் கரெக்டா போடணும், கரெக்டா மேய்க்கணும். எத்தனை மாசம் ஒரு வாட்டி ஊசி போடணும்? அது எப்படி என்ன பண்ணணும்? அது ஊசி நோய் வர சொல்றேன். என்ன நோய் வர்றதுக்கு ஆட்டுக்கு? வாக்கம் மாதிரி
அது வாக்கு மாதிரி வரும், கால் மாதிரி, அதோட கைசல் முக்கைசல் வரும். அதுக்கேற்ற ஊசியில போடணும். அதுக்கு அந்த ப்ராப்பரா ஊசி போட்டா அதுக்கேற்ற ஊசி போடணும். சரி, ஓகே. நீங்க எத்தனை வயசுல ஸ்டார்ட் பண்ணீங்க? 16 வயசுல. 14. இப்ப என்ன வயசுனா? இப்ப எனக்கு 24 வயசு. சரி, ஓகே. மோஸ்ட்லி வந்து எவ்வளவு நீங்க ஆடு வித்துருக்கீங்க? நான் வித்து ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு வித்தோம். 5 லட்சம் ரூபாய் வித்துருக்கீங்க. சரிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. சரி. இப்போ சந்தை எப்போ ஆரம்பிச்சான்னு உங்களுக்கு தெரியுமா? சந்தை ஆரம்பித்து கொஞ்சம் இது 70-80 வருஷத்துக்கு ஆயிடுச்சு சார். எனக்கு வயசு வந்து 60 வயசு. இப்போது 60 வருஷமா நீங்கள் சந்தையை பார்த்துன்னு. சரி சார், இப்போ காய் வாங்கிட்டு போகிறீங்களே, அப்போ வாங்குற காய்க்கும் இப்போ வாங்குற விலைவாசி எப்படி இருக்குது? அப்போ வாங்கின விலைவாசிக்கு வந்து 10 ரூபாய் எடுத்தோம் போனால் பயிர் ரொம்பி போயிடும். 20 ரூபாய், 30 ரூபாய், 50 ரூபாய் வரைக்கும் பயிர் ரொம்பி போயிடும். இன்னைக்கு 500 ரூபாய் வந்தால் கூட பயிர் ரொம்பாது. 3/4 கிலோ தான் போடுறாங்க. 3/4 கிலோ தான் போடுறாங்க. ஆமாம், இடம் சரியில்லை. சந்தையில் எல்லாமே வந்து இடம் சரியில்லை. 3/4 கிலோ தான் போடுறாங்க. எந்த பொருள் எடுத்தும் போனாலும் 100 கிராம் 150 கிராம் குறையுது. ஆமாம். சரி சார், இப்போ வாங்கிட்டு போய் பயிர் ரொம்பல ஃபுல்லாகவே ரொம்ப அது எங்கேருந்து ரொம்ப விலைவாசி ஏறி போய்க்குதே. எதுவுமே பண்ண முடியாது, விலைவாசி ஏறி போயிடுச்சு. எது எடுத்தாலும் 1/4 கிலோ 20 ரூபா, 30 ரூபா. அந்த தட்டில் தம்மா தூண்டு 100 கிராம் வச்சுக்கிட்டு 20 ரூபான்றாங்க, ஏமாத்துறாங்க பொம்பளைங்களுக்கு. அவங்க வர்றாங்க, என்னவோ பண்ணுறாங்க, 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு வாங்குறாங்க. இன்னைக்கு 20 ரூபாய் வாங்குறது, அன்றைக்கி 2 ரூபா விலை. 2 ரூபானா அண்ணன் கூட எடுத்து வாங்கி போவீங்களா எப்படி? பை தான் எடுத்து வருவாங்க. அன்றைக்கி வந்து 2 ரூபாய்க்கு வாங்குறது, இன்றைக்கி வந்து 60 ரூபா. ஆமாம், 60 ரூபா. சரி, இன்றைக்கி 60 ரூபாய் வாங்கினேன். நேற்று இன்னைக்கு வாங்குறது 60 ரூபாய்னா நாளைக்கு காத்தால 80 ரூபாய்க்குது. ஒரு நாளைக்கு ஒரு விலைக்குது. சரி சார், இப்போ வந்து வார சந்தை மாதிரி தான் இருக்குதுல்ல, வாரம் வரதுனால உங்களுக்கு என்னென்ன பயன் இருக்குது? இதனால எங்களுக்கு வந்து ஏதோ வரோம், அப்படியே கம்மி இருந்துச்சுன்னா வாங்கலான்னு வரோம். அதிகமாக விலை இருந்தால் வீட்டுக்கு போயிடுறோம். தெருவில் வர பொருள் வாங்கிக்கிறோம். ஆமாம், வாரது வந்து ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு நல்லதாகுது, ஒரு சில நேரம் நல்லா இல்லை. ஆமாம், ஒரு வாரத்தில் விலை ஏறி போகுது, ஒரு வாரத்தில் விலை குறையுது. ஆனால் குறையிற இது கிடையாது. ஆனால் வாங்கினா 3/4 கிலோ தான் வரும். அதை மட்டும் கேரண்டி. இங்கே இருக்கிற சந்தையில் மிஞ்சி எடுத்தால் கூட ஒரு 20 பேர், 30 பேர், 50 பேருக்கு தான் கரெக்டாக இடம் இருக்கும். மீதி எல்லாம் 3/4 கிலோ தான் வரும். கையிலே அள்ளி போய்டுறேன், அவ்வளோதான். அப்படியே முடிஞ்சு போகுது. சரி சார், இந்த ராணிப்பேட்டை வார சந்தை மாதிரி இருக்குதுல்ல, எத்தனை வருஷமாக இயங்கிட்டு இருக்கு? எங்களுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சு சொல்கிறாங்க 40 வருஷமாக எங்களுக்கு சொல்லுது. உங்களுக்கு தெரிஞ்சு 40 வருஷமா? ஆமாம். சரி, ஓகே. 40 வருஷமா இல்லை, வாரம் வரீங்களே, இந்த வார சந்தை வரதுனால வாரம் என்னென்ன பெனிஃபிட்டாக இருக்குது உங்களுக்கு? பெனிஃபிட்னா ஜனம் ஃபுல்லாக வந்துச்சுன்னா நல்லா வியாபாரம் ஆகுது. அதனால கொஞ்சம் வாரம் நம்ம வரோம். ஒரு நாளைக்கு வார சந்தைக்கு வந்தால் எவ்வளோ டார்கெட் வைப்பீங்க? நம்ம வந்து ஒரு 5000 ரூபாய்க்குள்ளே சார். 5000 ரூபாய் சார். 5000 ரூபாய்க்கு ஃபுல்லாக விற்றுட்டு விற்றுருவோம் சார், விற்றுருவோம்.